ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நிறைய பேர் கேட்குறாங்க, குறிப்பா திமுகல ஏன் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க வரல? சரி, நீங்க ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் எஸ்ஓபி அப்படின்னு கொண்டு வந்திருக்கீங்க. அதுல என்ன சொல்றீங்க? 50,000த்திற்கு மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க. இப்ப இன்னைக்கு திமுகவோட இளைஞரணி மாநாடு நடந்திருக்கு. நீங்க எப்ப சார் பர்மிஷன் கொடுத்தீங்க போலீஸ்க்கு? உங்களுக்கு மட்டும் எப்படி சார் ஈஸியா பர்மிஷன் கிடைக்குது? எங்க தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஒரு மக்கள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் ஏன் இப்படி தடை பண்றீங்க? இப்ப வேலூர்ல பிப்ரவரி 8ஆம் தேதி தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த பிளான் பண்ணி நாங்க போலீஸ் பெர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்து, அதற்கு பிறகு உடனே அங்க முதலமைச்சர் நிகழ்ச்சி நடக்க போது அதை காரணம் காட்டி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பிறகு இப்ப சேலத்துல பிப்ரவரி 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம். பார்த்தா பிப்ரவரி 14ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதாக ஒரு செய்தி வருகிறது. இது இயல்பா நடக்குதா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கானே தெரியல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, திமுகக்கு இப்ப தோல்வி பயம் வந்துருச்சு, அதை தான் காட்டுது. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே கேள்விதான், அடுத்து யார் முதலமைச்சரா வர வேணும்? அதுதான். நீங்களே சொல்லுங்க, அடுத்த முதலமைச்சர் யார் வர வேண்டும்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? உங்க மனசுல உங்க நெஞ்சில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே நோக்கம் மட்டும்தான், பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வரல. அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல, நல்லா புரிஞ்சுங்க. பணம் சம்பாதிச்சு முடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. இன்னொன்னு மட்டும் சொல்றேன், இத்தனை பேர் அண்ணன், என் புள்ள, என் தாய் மாமா அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, அவர் சம்பாதிச்ச பெரிய சொத்து எது தெரியுமா? நீங்க தான். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2, 2024 தொடங்கப்பட்டது. அப்ப யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப என்னென்ன பேசினாங்க? 2% தாண்டாது, 100 நாள் தாண்டுமா இந்த கட்சி, என்னெல்லாம் சொன்னாங்க? பிஜேபி பி டீம், பிஜேபி தான் இயக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? இன்று தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னா, இது ஒரு அரசியல் புரட்சி. நான் இது வெறும் வார்த்தை இல்ல, உண்மையாலுமே இந்த கடந்த 50 ஆண்டுகளில் நடக்காத அரசியல் புரட்சி தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? ஒரு நடிகர், சினிமாக்காரன், கூத்தாடி, உங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியும், உங்களுக்கு கொள்கைனா என்ன தெரியும் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. முதல் மாநாட்டில் அவர் எதை தூக்கி பிடிச்சார் தெரியுமா? சமூக நீதியை தூக்கி பிடிச்சார். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு அங்க திமுகல என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, மாநாடு தானே, நான் ஊழல் ஒழிக்க போறேன், நான் நல்ல ஆட்சி தர போறேன் அப்படின்னு தான் பேசுவார் நினைச்சாங்க. ஆனா தந்தை பெரியாரையும், கர்ம வீரர் காமராசரையும், அண்ணல் அம்பேத்கரையும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்து, கொள்கை தான் எங்கள் கட்சியை வழிநடத்தும் என்று கூறினாரே, அதை கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கதற ஆரம்பிச்சவங்க தான் இன்னும் கதறிட்டே இருக்காங்க.
ஒரு வண்டி போகணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜின் முக்கியம், இன்ஜின் தான் பவர் வண்டியை எடுத்து செல்லும். அப்புறம் எந்த திசையில போகணுங்கிறது ஸ்டேரிங். அந்த ஸ்டேரிங் திசை காட்டி தான் நம்ம கொள்கை. அந்த திசையை கரெக்டா பிடிச்சிட்டார் நம்ம தலைவர். அதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க பயந்த மாதிரியே அவங்க எதை நினைச்சு கரெக்டா பிடிச்சிட்டாங்களே. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலே கதர்னாங்க. கரெக்டா பிடிச்சிட்டாரு தலைவர். கொள்கை பேசிட்டாரு, இந்த மண்ணோட கொள்கையை பேசிட்டாரு, இந்த தமிழ்நாட்டு மண் சார்ந்த கொள்கையை பேசிட்டாரு, மாநில உரிமையை பேசிட்டாரு. இனிமேல் அவ்வளவுதான். அப்படி எப்ப பயந்தாங்களோ அது இது இன்னைக்கு நடந்துருச்சு. எந்த வாய் 2% சொல்லிச்சோ, எந்த வாயெல்லாம் 8% தாண்டாதுன்னு சொன்னாங்களோ அதே வாய் இப்ப டிவிக்கு 25% தாண்டிட்டாங்க, 30% தொட போறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா எழுதி வச்சுக்குங்க. நாளைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதே வாய் சொல்லும், எனக்கு அப்பவே தெரியும் டிவிக்கே தான் வரும் அப்படின்னு அதே வாய் சொல்ல போகுது. இப்ப எல்லாருமே கேக்குறாங்க, நீங்களே நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் நாம திமுகவை மட்டும் திட்டிகிட்டே இருக்கோம், திமுக அமைச்சர்கள் பத்தி பேசுறோம் அப்படின்னு. ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன, இப்ப என்ன பொற்கால ஆட்சியா நடக்குது, அண்ணா ஆட்சியா நடக்குது, ராஜராஜர் ஆட்சியா நடக்குது, என்ன ஆட்சி நடக்குது இங்க? கடந்த 30-40 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஊழல் பெருகிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துல இப்ப இருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் ஒவ்வொரு கொள்முதல்லையும் குறைந்தது 20-25% கமிஷன் இல்லாம எந்தவித கான்ட்ராக்டும் கொடுக்கப்படுறதே இல்லை. அப்படி பாத்துக்குங்க. அப்ப எப்படி இருக்கும் நம்ம அவங்க போடுற ரோடு, அவங்க போடுற சாக்கடை வசதி எல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்குங்க. இதுதான் இன்றைய நிலைமை. அது மட்டுமா, இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி, ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழக முதல்வர் இருக்கார். அவர் தான் காவல் மந்திரியும் கூட. ஒரு காவல் மந்திரி, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை வேலையே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தான். அவங்க நலத்திட்ட உதவிகள்லாம் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதற்கு அடிப்படையா இருக்கிற போதை கலாச்சாரத்திற்கும் சட்டம் ஒழுங்கு தான் காரணம். இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எந்த அளவுக்கு போதையினால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிலாம் இருக்கிறப்ப அடிப்படையில் ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போடுறதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள். இதை ரொம்ப வருத்தத்துடன் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த மாதிரி ஆட்சி இருக்கணுமா வேண்டாமா, இதை நம்ம குறை சொல்லாம புகழ்ந்தா தள்ள முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம திருச்செங்கோடுக்கு வருவோம். இப்ப நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மைக்கே அதிருது. நான் உண்மையா சில பேர் அந்த நியூஸ்ல வர மாதிரி நான் அந்த வார்டில் இருக்கிற கழிவு வசதிகள், சாக்கடை வசதிகள் எப்படி இருக்குன்னு நான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல. அங்கே பொங்கல் பரிசு, இப்போ ஒரு போட்டி வச்சுருந்தோம், அதற்கான பொங்கல் பரிசு கொடுக்க தான் போனோம். அந்த மக்கள் தான் சொன்னாங்க, சார் பல நாட்களில் 6 மாசமாக அந்த சாக்கடை அடைபட்டிருக்கு, கழிவு நீர் தேங்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பெரும் சுகாதார கேடு இருக்குது, தயவுசெய்து வந்து பாருங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க. இல்லை எனக்கு எப்படி தெரியும்? நான் அடிப்படையில் ஒரு ஐஆர்எஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அடிப்படையில் நான் ஒரு மருத்துவர். நான் அதை பார்க்குறப்ப உண்மையிலுமே எனக்கு நெஞ்சு பதறிச்சு. ஒரு கல் நெஞ்சு கூட அதை வந்து பார்த்தா உருகிரும். நான் மருத்துவராக இருக்கிறப்ப அதை பார்க்குறப்ப அங்கே இருக்கிற கழிவுநீர் அந்த அளவுக்கு தேங்கி இருந்தது. கொசுக்களும் ஈக்களும் மொய்த்திருந்தாங்க. அங்கே கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது பர்டிகுலராக நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால என்னால் அவங்க ஒரு கேள்வி கேட்காம இருக்க முடியல. அதுவும் நான் யாரை பார்த்து கேள்வி கேட்டேன், சத்தியமாக சொல்கிறேன், அங்கே துப்புரவு பணியாளர்கள்லாம் இல்லை, நகராட்சி அலுவலர்களுக்கு அவர்களை தான் நான் கேட்டேன். நான் அதுவும் ரொம்ப பணிவுடன் மரியாதையுடன் தான் நான் பேசினேன். அதுவே அவங்களுக்கு பொறுக்கல. இன்னும் நாங்கள் கேள்வி கேட்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போவே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த திருச்செங்கோடு நகராட்சிக்கு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவோம், அது முறையாக சட்டப்படி பேசுவோம். மக்களை அழைத்து
நாங்கள் மனு உங்கள் முன்னாடி வந்து நிற்போம், உங்ககிட்ட மனு கொடுப்போம், சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ செய்வோம். இதுதான், இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் வேலை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது? அப்புறம் சொல்கிறீங்க, பெருமையாக சொல்கிறீங்க, தரம் உயர்த்தப்பட்ட சிறப்பு நிலை நகராட்சியாக திருச்செங்கோடு தரம் உயர்ந்திருக்குன்னு சொன்னாங்க. தயவு செய்து போய் பாருங்க, எத்தனை கிராமங்களில் இன்னும் அடிப்படை குடிநீர் வசதியே இல்லாமல் இருக்கு. குடிநீர் வசதி கேட்டு போராட்டம் பண்றாங்க. இன்னும் எத்தனை கிராமங்களில் சாக்கடை வசதிகள் இல்லாமல் இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. நீங்க அதை பண்ணலனாலும் பரவாயில்ல, திருச்செங்கோடு உயர்நிலை நகராட்சின்னு சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்கு. இதனால தான் இந்த நிலைமை திருச்செங்கோடில் மட்டும் இல்லைங்க. நான் போகிற பல கிராமங்களில், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பல கிராமங்களில் இதுதான் பிரச்சனை. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் மாற்றி போட்ட 2 கட்சியும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? எந்த ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பார்வையும் இல்லாமல், கமிஷன் மட்டுமே, லஞ்சம் மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருந்து அவங்க பண்ண அனைத்து திட்டங்கள் தான் இதற்கு காரணமே. இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஊர்லேயும் கழிவு நீர் போகக்கூடிய அளவிற்கு இந்த சாக்கடை வசதிகள் செய்யப்படவே இல்லை. கடனுக்குனேன்னு போட்டிருக்காங்க. அது சாக்கடை வசதி போடாமல் இருந்தாலே அங்கே கிராமங்கள்லாம் சுகாதாரமாக இருந்திருக்குன்னு தான் அந்த மக்கள்லாம் விரும்புகிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமையே. அதனால ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நமக்கெல்லாம் கிடைச்ச அரிய வாய்ப்பு இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தல். நீ நல்லா சொல்லுங்க, நமக்கு ஒரு மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? இந்த மாற்றம் வேணுங்கிற குரல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே திருச்செங்கோட்லையும் ஒழிக்குது. கண்டிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். மக்களுக்கு உண்மையான நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை நம் தலைவர் அவர்கள் தருவார். அது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆட்சி அதிகாரம் மட்டுமே எங்கள் தலைவரின் நோக்கம் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் தான் அவரோட நோக்கமா இருக்கு. இப்படி நம் வருங்கால சந்ததியினர், வருங்கால பெண்கள் எல்லாருமே ஒரு நல்லா இருக்கணும், நம் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதற்கு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவை அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு நம் அரசியல் தலைவர், நம் வெற்றி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார். ஒரு சமூக மாற்றம் வரணும்னா நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, உண்டா இல்லையா? ஒருத்தர் மட்டும் நிகழ்த்த முடியாது, நம்ம தலைவர் நினைச்சா மட்டும் நிகழ்த்த முடியாது, கட்சி நிர்வாகிகள் நினைத்தா மட்டும் நிகழ்த்த முடியாது. இது பொதுமக்களாகிய நம் அனைவரும் சேர்ந்து தான் இதை நிகழ்த்த முடியும். அவர் எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரும் பொறுப்பு, அது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு அவர் கூட நம்மளாம் துணை நிற்கணும். நம்மளால முடிஞ்சது நீங்களாம் சிந்திச்சு ஓட்டு போடணும். சிந்திச்சு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் பெற முடியும். ஆகவே என் அன்பான திருச்செங்கோடு மக்களே, திருச்செங்கோடுல யார் போட்டியிட போறாங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. நான் விருப்ப மனு நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா திருச்செங்கோடு தொகுதியில என்னுடைய விருப்பம் திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடுறதுதான். இதற்கு தலைவர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா இதுதான் என்னோட பூர்வீகமே. இங்க இருக்கிற மலசமுத்திரத்தில் இருக்கிற கோட்டப்பாளையம் தான் என்னோட பூர்வீகம். என் பெயருக்கு முன்னால் கைண்ட் அண்ட் KG அருண்ராஜ்னு சொன்னாங்க, அதுக்கு தேன்மொழி அவர்கள் கைண்ட் அண்ட் ஜென்டில்னு சொன்னாங்க. ஆனா அந்த கேக்கு ஆக்சுவலா அர்த்தம் என்னன்னா கோட்டப்பாளையம். என்னோட பாஸ்போர்ட்லயே கோட்டப்பாளையம் கணேசன் அருண்ராஜன் தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில முக்கியமான கட்டங்கள்லாம் நான் என்னோட குலதெய்வம் கோயிலுக்கும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் நான் வந்திருக்கேன். முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நான் +2ல ஸ்டேட் செகண்ட் வாங்கினப்போ இந்த கோயிலுக்கு வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி நான் IRS செலக்ட் ஆகிறப்போ நான் இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வணங்கிட்டு தான் போயிருக்கேன். அதே மாதிரி நான் அரசியலுக்கு வந்தப்போ நான் என்னோட முதல் தேர்தல் திருச்செங்கோடு தொகுதியில் தான் இருக்க வேண்டும் என்று இந்த அர்த்தநாரீஸ்வரர் அவரிடம் நாம் வேண்டியிருக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டா இருங்க.
வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை.